வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என் சுவாச காற்றே லவ் ரீடிங் தான் பார்க்க போறோம். ஸோ ஏஞ்சல் கிட்ட ப்ரே பண்ணி எடுத்தது என்னன்னா, இது நான் லவ் ரீடிங் எடுக்க போறேன், ஒரே பைல்ஸ் தான் வச்சிருக்கேன். ஸோ இதுக்குள்ள என்ன மெசேஜ் வருதோ நான் உங்களுக்கு அதை சொல்லணும். ஸோ எனக்கு கரெக்டான மெசேஜ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ தெரியாது, ஓகேவா? ஸோ இதை நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். உங்களுக்கு பொருந்துனா நீங்க எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துடுங்க, ஓகேவா? என் சுவாச காற்றே. நல்லா இருக்கு, காற்று நல்லா இருக்கு. ஓகே, இது யாருக்கு பொருந்தும் நான் சொல்றேன். ஓகே, இப்போ நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் உங்களோட காதலருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், மகிழ்ச்சியா இருக்கோம் அப்படின்னா நீங்க அந்த ரீடிங் பார்க்க அவசியம் கிடையாது, ஓகேவா? இதை யார் பார்க்கலாம்னா, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிற பர்சன்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஆமா, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிற பர்சன் மட்டும் பாருங்க, மற்றவங்க தவிர்த்துடுங்க, உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும், சரியா? இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் நான் சொல்றேன்ல, இது எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, உங்களோட பர்சன் உங்ககிட்ட அதிகமான பொய்கள் சொல்லியிருப்பாங்க, நிறைய விஷயங்களை மறைச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது காதலர்களுக்கு மட்டும் கிடையாது, கணவன் மனைவியா இருக்க கூட சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இவங்களை உங்களுக்கு ரொம்ப வருட காலமா தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். ஒரு 5-6 வருஷமாவது தெரிஞ்சிருக்கும், நல்லா டீப்பா இவங்களை பத்தி அவங்கள விட உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு நீங்க அணுவா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இந்த பர்சனை பத்தி. தெரிஞ்சு வச்சிருக்கனாலே என்னவோ சில விஷயங்களை பத்தி நம்மளுக்கு அதிகமா தெரியும் போது இது இவ்வளவுதானா அப்படின்னு தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சலிப்பே இவங்க மேல ஏற்பட்டு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இவங்களை பார்க்கும்போது ரொம்ப கெத்தான பர்சனா நினைச்சிருப்பீங்க. எஸ், ரொம்ப பாசமா இருந்திருப்பீங்க, இல்லை அவங்களும் உங்களை ஒரு உலகமா பார்த்துருப்பாங்க. பட் போக 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 நாளடைவில் சில நேரங்கள்ல ஒரு சலிப்பு ஏற்பட சான்சஸ் நிறைய இருந்திருக்கு. இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ல இவங்க இவ்வளவுதானா, இவ்வளோ விஷயங்கள் நம்ம கிட்ட மறைச்சிருக்காங்களா, ஏன் இப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் நிறைய இருக்கும். பட் இந்த பர்சன் சில நேரங்களில் உங்களை பிளாக் கூட பண்ணியிருப்பாங்க. உங்களோட நம்பர் மெசேஜ் எல்லாம் வரக்கூடாதுன்னு பிளாக் பண்ணியிருக்க கூட சான்சஸ் இருக்கு. இது எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா, நீங்க நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருப்பீங்க. ஸோ அதை தவிர்க்கணும், சில விஷயங்களை மறைக்கணும், சில விஷயங்களுக்கு பதில் சொல்ல அவங்களுக்கு தெரியாமையும் இருக்கலாம், இல்லை எப்படி பதில் சொல்றது. ஏன்னா நிறைய விஷயங்கள் மறைக்கிறாங்கல்ல, முன்னுக்கு பின்ன நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இவங்க. இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளானிக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ பொய் சொல்றவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஸோ இவங்க இப்படி இருப்பாங்க நீங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ல நிறைய பொய்கள் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க, ஓகேவா? எஸ், இவங்களை பத்தின ஒரு கண்கட்டு. இத்தனை நாள் வரைக்கும் நான் கண்ணை மூடிட்டு இருந்தேன், ஏதோ ஒன்று நான் கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். இவங்க கூட இருந்தேன், ஒரு தெய்வீக காதல் மாதிரி நான் உணர்ந்துட்டு இருந்தேன். பட் இப்போ இந்த காதல் என்னோட கண்கட்டை அவிழ்த்துட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? இது இவ்வளவுதானா? இதுக்காக நான் இத்தனை வருட காலம் காத்துட்டு இருந்தேன்னா, நான் சொன்ன மாதிரி பல வருடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இவங்களுக்காக நீங்க உங்களோட குடும்ப நபர்கள் கூட சண்டை போட்டிருக்கலாம். ஸோ இவங்களுக்காக நிறைய தியாகம் பண்ணியிருப்பீங்களான்னு கேட்டா எஸ், நீங்க பண்ணிருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா உங்களுக்கு இந்த பர்சனை விட்டுட்டு வேற பர்சனை கூட திருமணம் செய்ய வாய்ப்புகள் இருக்கு. பட் நீங்க பண்ணாம இருக்கீங்க. இப்ப கணவன் மனைவியா இருந்தா கூட இவங்களுக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து அதுவே ஒரு பழக்கமா போயிடுச்சு. இந்த விட்டு கொடுக்கறது யாருன்னா, நீதான் அப்படிங்கிற மாதிரி உங்களே பிளேம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த கார்ட்ஸ் படிக்கும்போது. ஸோ பார்த்துக்கோங்க, இவங்க மறுபடியும் ரீயூனியன் ஆவீங்களா இல்லை மறுபடியும் வருவாங்களான்னு கேட்டா ரொம்ப டவுட். இந்த பர்சனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 சிரமமான விஷயம். ஒரு விஷயத்த வெட்டு ஒன்று துண்டு ஒன்று அப்படி சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு சொல்றேன், நாளைக்கு சொல்றேன், நாளானைக்கு சொல்றேன் அப்படின்னு கொஞ்சம் காலத்தை கடத்தக்கூடிய நபர்களாகவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பார்த்து இருந்துக்கோங்க. ஏன்னா ரீயூனியன் ஆக சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு நான் சொன்னேன், ஓகேவா? ஸோ சில நேரங்கள்ல சில நபர்கள் கொண்டி இவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வர சான்சஸ் இருக்கு. ரொம்ப 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 அத்திப்பூத்த மாதிரி திடீர்னு ஒரு மெசேஜ் வரும். ஒரு பர்த்டே விஷஸா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு வாழ்த்து இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு தேவை, ஒரு பண தேவை, இல்ல ஏதோ ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு மெசேஜ் ஒண்டி போடுவாங்க. அதை பார்த்து உங்க மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? ஆஹா, மெசேஜ் பண்ணிட்டாங்க, இனிமே பழையபடி நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நீங்க ஆசையா உங்க மனம் அப்படியே துள்ளி குதிக்கும். பட் இந்த ஒரு பர்சன் இருக்காங்கல்ல, அவங்க வேலை முடிஞ்ச உடனே மறந்துடுவாங்க, பழையபடி அவங்க வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க, உங்ககிட்ட பேச மாட்டாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்றேன், இவங்க கிட்ட நீங்க இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும்.
எஸ், ஜாக்கிரதையா இருக்கணும். பழைய மாதிரி வந்துட்டாங்க திருந்திட்டாங்கன்னு நம்ம நம்பவே முடியாது. இந்த ஒரு பழைய காதல்னு ஒன்று இருக்குல்ல, அது மறுபடியும் கிடைக்கிறது ரொம்ப 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 சிரமமான விஷயம். கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, காதலர்களா இருந்தாலும் சரி, நீங்க எப்பவுமே ஒரு கவனம் இவங்க கிட்ட வச்சுட்டே தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கும். ஏன்னா நீங்க மனசுல ரொம்ப ரொம்ப நொந்து நூடுல்ஸா போறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நிறைய காயங்கள், இவங்களுக்காக வாங்காத ஏச்சி பேச்சுக்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இது எல்லாம் செஞ்சுட்டு கூட நீ என்ன செஞ்சுட்ட அப்படின்னு உங்களை பார்த்து திருப்பி கேட்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஒரு காலத்துல இதுல வர விஷயங்கள் நான் சொல்றேன். ஒரு காலத்துல நீங்க ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். ஆணா இருந்தீங்கன்னா ஒரு ராணி மாதிரி நீங்க அவங்கள ட்ரீட் பண்ணியிருப்பீங்க. பெண்ணா இருந்தீங்கன்னா ஒரு ராஜா அளவுக்கு அவ்வளோ ஒரு குட் குவாலிட்டிஸ் உள்ள நபர். இவங்களை மாதிரி பார்க்கவே முடியாதுப்பா, இவங்க என் வாழ்க்கைக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னு நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. பட் பிரசன்ட் சிச்சுவேஷன்ல என்னடா சாமி இது, இந்த கேரக்டரை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு உங்களுக்கே ஒரு வெறுப்பும் சலிப்பும் வந்துருச்சு. இன்னும் சில நபர்கள் மட்டும் நான் சொன்னேன்ல, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்க சான்சஸ் இருக்கு, அவங்க உங்களை பிளாக் பண்ணியிருப்பாங்கன்னு. இன்னும் கொஞ்சம் சதவீதம் ஒண்டி இவங்க பண்ற அட்டூழியத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்களே இவங்க கிட்ட பேசுறத தவிர்த்திருப்பீங்க. போதும், இதெல்லாம் திருந்தாத கேஸ், இதுக்காக நான் காத்துட்டு இருந்து காலம் வேஸ்ட் ஆச்சு. நம்ம நேற்று சாய்பாபா ரீடிங்ல பார்த்தோம்ல, ஸோ காலத்தை விரயம் பண்ணது அப்படின்ட்டு, அதை கூட நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சிமிலர்ஸ் தான் இந்த கார்ட்ஸ்ல வந்திருக்கு. ஸோ ஒரே ஒரு நபருக்காக இத்தனை வருட காலம் காத்திருந்திருப்பீங்க, நிறைய சோதனைகள் சந்திச்சிருப்பீங்க, நிறைய அவமானங்கள் சந்திச்சிருப்பீங்க. பட் இது எதுவுமே அந்த பர்சனுக்கு போய் சேரவே இல்லை. உங்களோட அந்த கஷ்டங்கள் அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஒரு சுயநலத்தோட இருக்காங்களான்னு கேட்டா எஸ், சுயநலத்தோட இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த ரீயூனியன் ஆகிறதா இருக்கலாம். இது யார் கையில இருக்குன்னா, இந்த முடிவை உங்க கையில தான் இருக்கு. அவங்க திரும்பி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வரல. ஓகேவா, பிரசன்ட் சிச்சுவேஷன்ல கார்ட்ஸ் வரல. பட் அவங்களோட தேவைகளுக்காக ஒண்டி எப்பவாவது மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இது மறுபடியும் ரீயூனியன் ஆகுமான்னு நீங்க தான் பாத்துக்கணும். ஏன்னா நான் ரீயூனியன் ஆக கார்ட்ஸ் வந்துருந்துதான் சொல்லியிருப்பேன். இந்த கணவன் மனைவியா இருந்தாலும் இதே தான், இன்னைக்கு திருந்துவாங்க நாளைக்கு திருந்துவாங்கன்னா இந்த பர்சன் திருந்ததுக்கு சான்சஸ் ரொம்ப 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 குறைவு. ஸோ நீங்க உங்களை தான் மாத்திக்க முடியும். நீங்க மற்றவங்களை மாத்துறதுக்காக இந்த உலகத்துல பிறக்கல, மாற்றவும் முடியாது. இந்த மாதிரி பர்சன்ஸும் மாற்ற முடியாது. அவங்களா மனம் வருந்தி திருந்தி மாறினாதான் உண்டு. புரிஞ்சுதான்? ஏன்னா இவங்களால நீங்க நிறைய காயங்கள் பட்டிருக்கீங்க. சில நபர்களுக்கு மட்டும்தான் இப்ப நீங்க இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான நியாயம் வழங்கப்படும். ஓகேவா, ஸோ யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க இத்தனை வருஷம் அட்லீஸ்ட் ஒரு கோவத்திலேயாவது ஒரு 4 வார்த்தை திட்டலாம். நீ இப்படி பண்ணிட்ட, நீ இப்படி ஏமாத்திட்ட அப்படிங்கிற மாதிரி திட்டலாம். ஒரு நியாயம்னா என்ன, தராசு தட்டில் வச்ச மாதிரி உங்களுக்கான அந்த வாழ்க்கை திரும்ப கிடைக்கும்னா அது ரொம்ப 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 2-3% பேருக்கு தான் அவங்க மறுபடியும் ஒரு ஒழுக்கமா இருந்து உங்க கூட இருப்பாங்க அப்படிங்கிறது. இந்த கணவன் மனைவியா இருக்கிறவங்க ஓரளவு திருந்தி மனம் வருந்தி வர சான்சஸ் இருக்கு. ஓகேவா, நான் அதுக்கு தான் சொன்னேன், 2-3% பேருக்கு மட்டும்தான் இதை பொருந்தும். மறுபடியும் குடும்பமா இருக்கிறதுக்கு அவங்க தான் திருந்தி வருந்தி வர வாய்ப்புகள் இருக்கு. காதலர்களா இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு தான் நான் சொல்றேன், இந்த எப்பவுமே பவர் அவங்க சைடு இருக்கும். நம்ம நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல ரீடிங்லாம் போட்டிங்கன்னா நிறைய டைம் ரீடிங் பார்க்கும்போது பவர் அந்த பர்சன் கையில இருக்கும். பட் இந்த ரீடிங்ல இப்ப என் சுவாச காற்றையில நம்ம பார்க்கும்போது பவர் உங்க கையில இருக்கு. இவங்க வேணும்னா வேண்டாம், வேண்டாம்னா வேண்டாம். இது டிசிஷன் நீங்க தான் எடுக்கணும். ரொம்ப தெளிந்த மனதோட எடுக்கணும். காதலர்களா இருந்தீங்கன்னா ரொம்ப கவனத்தோட எடுங்க. ஏன்னா சில நேரம் நான் சொன்ன மாதிரி இவங்க ஒரு மதில் மேல் பூனை மாதிரி, இது இந்த சைடு குதிக்குமா அந்த சைடு குதிக்குமான்னு காலத்துக்கும் காத்துட்டு இருக்க முடியாது. ஸோ உங்களோட புத்திசாலித்தனம் அறிவை யோசிச்சு எடுங்க. ஆசைப்பட்டு சில விஷயங்கள முடிவு எடுக்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு தான் அது அமைதியில முடியும். ஓகேவா, கணவன் மனைவியா இருந்தா மட்டும் விட்டு கொடுத்து போக முயற்சி பண்ணலாம். சில நேரங்கள்ல இந்த பர்சன் திருந்தி வரவும் சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கான நியாயம் இவங்க கிட்ட இருந்து கிடைக்க சான்சஸ் இருக்கு. இன்னும் சில நபர்கள் விவாகரத்து பண்ணிடலாமா, கணவன் மனைவியா இருந்தா சொல்றேன், இல்லைன்னா பிரிஞ்சு போய் வாழ்ந்துடலாமா, ஏதாவது சொத்து நமக்கு கிடைக்குமா. எஸ், இப்ப விவாகரத்துக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்கிற விவாகரத்து உங்களுக்கு கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ பணம் வருமானு கேட்டா பணம் வர மாதிரி இல்லை, உங்களுக்கான அந்த விடுதலை கிடைக்க சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ பாருங்க, இந்த லவ் ரீடிங் கொஞ்சம் சோகமா தான் இருக்கு. என்ன பண்றது, ரீடிங் என்ன வருமோ நான் அதை தானே வாசிச்சு உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ இதுதான் உங்களோட என் சுவாச காற்றையில
ரீடிங் கொஞ்சம் சோகமான ரீடிங்காக தான் இருக்குது. ஓகே, ஹாவ் எ கிரேட் டே. பாய்.